Hello friends, welcome. Last video la home tab oda mukkiyamaana editing tools ellame paathom. இந்த வீடியோல copy paste எந்த மாதிரிலாம் பண்ணலாம், எந்த மாதிரியான formatting வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? First copy paste பண்றதுக்கான shortcut key தெரிஞ்சு வச்சுக்கலாம். Copy ஓட shortcut key என்னன்னா Ctrl+C and paste ஓட shortcut key Ctrl+V and cut ஓட shortcut key Ctrl+X. காப்பினா என்ன அப்படினா ஒரு விஷயத்தை நம்ம காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணும்போது Ctrl+V பேஸ்ட் பண்ணும்போது இங்கேயும் நமக்கு டேட்டா இருக்கும் ப்ளஸ் இங்கேயும் நமக்கு டேட்டா இருக்கும். இதுவே நான் இந்த டேட்டாவை கட் பண்றேன். சரிங்களா? இது Ctrl+X கொடுத்து கட் பண்ணிட்டு நான் கீழே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணேன்னா என்னோட பழைய டேட்டா delete ஆகி புதுசா எனக்கு டேட்டா வந்து இருக்கும். சரிங்களா? அதுதான் காப்பிக்கும் கட்க்கும் உள்ள வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இப்போ இதில இருந்து நான் செலக்ட் பண்ணிட்டு சில ஃபார்மேட்டிங் நம்ம இந்த டேட்டாக்கு பண்ணுவோம். அதுக்கு முன்னால செலக்ட் பண்றதுக்கான ஃபார்மட் ஷார்ட்கட் கீ என்ன அப்படினா நம்ம எங்க இருந்து செலக்ட் பண்ணனுமோ அந்த செல்ல நம்மளுடைய மவுஸை ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. shift plus right arrow right side செலக்ட் ஆகும். shift plus down arrow down side செலக்ட் ஆகும். இப்போ இங்க என்னன்னா நிறைய டேட்டாஸ் இருந்தா ஒவ்வொண்ணா நம்மளால செலக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா Ctrl+Shift+ right arrow Ctrl+Shift+ down arrow டோட்டல் டேட்டாஸ்மே நமக்கு செலக்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு சில ஃபார்மேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேபிள் போடலாம். டேபிளுக்கு பார்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? பார்டர்ஸ்ல இங்கே இதை கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ் கொடுத்தோம் அப்படினா எல்லா பார்டர்ஸ்க்கும் நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல்டாவும் வச்சுக்கலாம். நம்ம இட்டாலிக்லயும் போட்டுக்கலாம். இப்படி நிறைய ஃபார்மேட் பண்ணிருக்கோம். அதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து இது கரன்சில இருக்கு. சரிங்களா? சோ இதுவும் கரன்சில வச்சுக்கலாம். இதான் நம்பர் ஜெனரல்ல இருக்கு. அத நாம கரன்சிக்கு மாத்திட்டோம். இங்க பாத்தீங்களா? இதுல ரூபீஸ் அப்படினு காட்டும். இது வந்து ஜெனரல்ல தான் இருக்கு. பட் இதுவும் நமக்கு கரன்சி தான். சோ இதையும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இதுவும் நீங்க கரன்சின்னு வச்சீங்கனா ரூபீஸ் மாறாது. ஏனா நான் ஆல்ரெடி டாலர் கொடுத்திருக்கேங்கனால இது டாலர்ல இருக்கு. பட் கரன்சி ஃபார்மட்ல இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் இந்த டேபிளை செலக்ட் பண்றேன். செலக்ட் காப்பி Ctrl+C காப்பி பண்ணிட்டேன். இத நான் இங்க பேஸ்ட் பண்றேன். சிம்பிள் பேஸ்ட் Ctrl+V கொடுத்தாலும் ஓகே தான். அப்படி இல்ல அப்படி இந்த செல் எங்க இருந்து நம்ம பேஸ்ட் பண்ணனுமோ அந்த செல்லை சூஸ் பண்ணி மவுஸோட ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா? பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இத கிளிக் பண்ணீங்கனா டைரக்ட்டா எல்லா ஃபார்மேட்டிங்கோட சேர்ந்து டேட்டாஸும் உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும். செக் பண்ணி பாருங்களேன். இது ஜெனரல் இருக்கா? பட் இது உங்களுக்கு கரன்சி. இங்க கிளிக் பண்ணாலும் கரன்சில தான் இருக்கு. பட் நமக்கு என்ன அப்படினா எந்த ஃபார்மேட்டிங்குமே வேணாம். ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் பேஸ்ட் பண்ணனும். இப்போ திரும்ப நம்ம இதே டேட்டாவை காப்பி பண்ண வேணாம். ஏனா ஒரு டேட்டால சுத்தி இந்த மாதிரி பார்டர்ஸ் இருந்துச்சுனா அது ஆல்ரெடி காப்பில தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒருவேளை அந்த பார்டர் இல்லனா இப்போ இது வந்து காப்பில இல்ல. நம்ம திரும்ப காப்பி பண்ணாதான் நம்மளால பேஸ்ட் பண்ண முடியும். இந்த பேஸ்ட் சிம்பல் ஹைட் ஆயிருச்சு பாத்தீங்களா? இப்போ எனக்கு இது காப்பில தான் இருக்கு. சோ இந்த சிம்பல் எனக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இத நம்ம சிம்பிள் பேஸ்ட் பண்ணிட்டோம். பட் இங்க நம்ம வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த கீழ ஒரு ஆரோ மாதிரி இருக்கா? இத கிளிக் பண்ணிட்டு இங்க 1 2 3 வேல்யூஸ் பாத்தீங்களா? வேல்யூஸ் இத கிளிக் பண்ணனா நல்லா பாருங்க. எந்த டேபிளும் இல்ல, எந்த ஃபில் கலரும் இல்ல. சேம் இங்கேயும் நம்ம இங்க கரன்சில வச்சிருந்தோம். பட் இங்க ஜெனரல்ல தான் இருக்கும். ஏனா எந்த ஃபார்மேட்டிங்குமே உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது. சேம் இதுவும் தான். இது வந்து நீங்க டாலர் நீங்க ஆல்ரெடி இதுல நீங்க டைப் பண்ணியிருக்கறனால தான் உங்களுக்கு இங்க டாலர் வருது. பட் இது கரன்சி ஃபார்மட் கிடையாது. சரிங்களா? இப்போ ஃபார்மேட்டிங் பட் நமக்கு மேக்ஸिमम இது ரொம்ப யூஸ் ஆகும். டேபிள் ஃபுல்லா வேணும். அதுல பண்ணிருக்க ஃபார்மேட்டிங் எல்லாம் வேணும். பட் நமக்கு என்ன வேணும்னா வேல்யூஸ் வேணா. நான் வேற வேல்யூஸ் தான் அதுல ஆட் பண்ண போறேன் அப்படினா சேம் இத காப்பி பண்ணி தான் இருக்கு. பேஸ்ட்க்கு இங்க போய்க்கோங்க. இங்க
இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃபார்மேட்டிங். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபுல் ஃபார்மேட்டிங்குமே நமக்கு பேஸ்ட் ஆயிரும். இதை நீங்கள் நோட் பண்ணலாம். இது கரன்சி, இதுவும் கரன்சியில் தான் இருக்குது. நம்ம இப்போ இங்கே நான் வந்து ஏன்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதுனா அது ஒயிட் கலர் போல்டாகவும் ஐட்டாலிக்லேயும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஃபார்மேட் என்ன கொடுத்தோமோ அதே ஃபார்மேட் தான் இங்கே வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நான் ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணுறேன், 600 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா இந்த 600 எனக்கு கரன்சியில் தான் சேவ் ஆகும். ஏன்னா இந்த டேபிள் ஃபுல்லாக வச்சு என்னென்ன ஃபார்மேட் பண்ணியிருந்தோமோ எல்லா ஃபார்மேட்டிங்குமே இதில் வரும். பட் டேட்டா மட்டும் இதில் என்ன செய்யாது அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது. பேஸ்ட் அஸ் பிக்சர் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பிக்சர் இருக்கா, பேஸ்ட் ஆப்ஷனில் பிக்சர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா மவுஸில் நம்ம செல் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மவுஸோட ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ண கூட வேணாம். பட் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், கிளிக் பண்ணக்கூட வேணாம். இதை நீங்கள் ஷோ பண்ணாலே, நம்ம டச் பண்ணாலே உங்களுக்கு இது ஷோ ஆயிரும். இதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா பிக்சர், இதை கொடுத்தோம்னா இது சேவ் ஆயிரும். சேம் இந்த பிக்சர் வந்து நமக்கு அதாவது இப்போ வேர்டு அந்த மாதிரி மற்ற அவுட் சைட் பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதை திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து இங்கே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு இது ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நம்மளால் எந்த எடிட்டிங்கும் பண்ண முடியாது. சரிங்களா? பிக்சராக மட்டும்தான் எடிட் பண்ணிக்கலாம். அதுவே இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன் பாருங்கள், இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை இந்த பிளாட்ஃபார்மில் போய் நான் வந்து அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போய் நான் பேஸ்ட் பண்ணும்போது நம்மளால் இந்த டேட்டாவை எடிட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம் பிக்சருக்கும் நார்மல் செல்ஸ்க்கும் உள்ளது. நார்மல் செல்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் பிக்சர் ஃபார்மேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்போது அடுத்து என்ன அப்படின்னா லிங்க், ஒன்லி லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா. இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், இந்த பேஸ்ட் ஆப்ஷனில் இந்த இருக்க லிங்க், பேஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணும்போது இப்போது பேஸ்ட் லிங்க்குக்கும் நார்மல் வேல்யூஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மல் வேல்யூஸ் என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட்டில் கொடுத்துட்டு நம்ம வேல்யூஸ் மட்டும் எடிட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு சேமாக தான் தெரியும். இதுவும் ஏன்னா இதுலேயும் எந்த ஃபார்மேட்டிங்கும் நடக்கலை, ஜென்ரலாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் ஃபார்முலா பாரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈக்குவல்ஸ் டு M24 ஈக்குவல்ஸ் டு N22. பட் இங்கே நார்மல் வேல்யூவாக இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இந்த டேனியல்னு இருக்குது பார்த்தீங்களா, சரி இந்த வேல்யூ பார்ப்பேன் 100ன்னு இருக்குது. இதை நான் வந்து 150 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இதில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. பட் இங்கே 150ன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் லிங்க். அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இதுலேயும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி லிங்க்டு பிக்சர் அப்படின்னாலும் சேம், நம்ம வந்து இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கலாம். டேட்டா காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணும்போது பிக்சர் லிங்க் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லிங்க்டு பிக்சர், இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் 200 இருக்குது, இதில் நான் 300ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு இதுலேயும் லிங்க் ஆனனால இதுலேயும் சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் பிக்சர்லேயும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் லிங்க்டு பிக்சர். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் வித் ஃபார்முலா. இப்போ இது டேட்டா 1, இது டேட்டா 2. இப்போ நான் டேட்டா 3 என்ட்ரு பண்ண போகிறேன். டேட்டா 3ல் என்ன பண்ணணும், ஈக்குவல்ஸ் டு டேட்டா 1 மல்டிப்ளை டேட்டா 2 என்டர். இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இது எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகணும்னா இந்த ரைட் சைட் கார்னரில் நம்ம கை வைக்கும் போது, அதாவது மவுஸ் வைக்கும் போது ஒரு பிளாக் கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியும். அந்த சிம்பிள் தெரிஞ்சு அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஃபார்மேட்டிங் இருக்கோ, எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஃபார்முலா பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மவுஸ் அதே மாதிரி வச்சு இப்படி நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணால் போதும், நமக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். சரிங்களா? அதாவது 20 × 2 30 × 5 அந்த மாதிரி. இப்போ டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3. இப்போ நான் வந்து இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். சரியா? இதில் நம்ம ஒரு ஃபார்மேட்டிங்கும் சேர்ந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம்.
ஓகே, நம்ம ஒரு டேபிள் மட்டும் வச்சுக்கலாம் ஒரு ஃபார்மேட்டிங்காக. இப்போ இதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நார்மல் வேல்யூவாக பேஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். நான் நார்மல் வேல்யூவாக ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு வேல்யூ நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஃபார்முலா வேல்யூலையும் நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் எந்த ஃபார்முலா வேல்யூனா ஒன்றும் இல்லை, இங்கே இந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்முலாஸ், இதை கிளிக் பண்ணால் போதும், ஃபார்முலா வேல்யூஸ் பேஸ்ட் ஆகிடும். இப்போ என்னென்னா சேமாக தான் இருக்குது, இதுலையும் இருக்கிற மாதிரி தான், இதில் எந்த டேபிளும் ஃபார்மேட் ஆகலை, எந்த ஃபார்மேட்டிங்கும் வரலை. இங்கே பாருங்கள், எல்லாமே ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இங்கே கிளிக் பண்ணும்போது இது 13 வரும், என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வரும். பட் இங்கே நம்ம என்ன ஃபார்முலா போட்டோமோ அந்த ஃபார்முலா இதில் ஷோ ஆகும். ஃபார்முலா மட்டும் நமக்கு பேஸ்ட் ஆகிருக்கும், அதாவது வேல்யூஸ் ப்ளஸ் ஃபார்முலாங்கிற ஒரு ஃபார்மேட், சரிங்களா? வேறு எந்த ஃபார்மேட்டும் வராது, ஃபார்முலா மட்டும் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது காலமாக இருக்கிறது. காலம்னா என்ன? ABCD இதெல்லாம் காலம், 1 2 3 எல்லாமே நம்ம ரோ, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு காலமாக இருக்கிறதெல்லாம் ரோவாகவும், ரோவாக இருக்கிறதெல்லாம் காலமாகவும் நம்ம மாறணும் அப்படின்னா பேஸ்ட் போய்க்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா டிரான்ஸ்போஸ்ன்ற ஆப்ஷன், இதை கொடுத்தோம்னா இந்த டேனியல், டாமினிக், டேவிட், டெமோடர் இப்படி எல்லாமே இதெல்லாம் வந்து நமக்கு ரோல்ஸில் இருக்குது. பட் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலமில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ப்ரைஸ், USD இதெல்லாம் வந்து நமக்கு காலமில் இருந்துச்சு, அது நமக்கு ரோஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதாவது ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்போஸ் ஆகுது, அதுதான் இந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன், சரிங்களா? அதுக்கடுத்து காப்பி டு மல்டிபிள் ஷீட்ஸ் அப்படின்னா நான் வந்து ஒரு மல்டிபிள் ஷீட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதே டைமில் மல்டிபிள் ஒர்க் புக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒர்க் புக் இருக்குது, அதே டைமில் ஒரு மல்டிபிள் ஒர்க் புக், புது ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+N, சரிங்களா? புது இல்லை அப்படின்னா இந்த இருக்க ஃபைல் போயிட்டு நியூங்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு புதுசாக ஒரு ஒர்க் புக் க்ரியேட் ஆகும், சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வச்சுருக்க ஒர்க் புக் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட் வச்சுருக்கோம், அதே மாதிரி இன்னும் ஒரு ஒர்க் புக்கும் நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போது நான் இந்த டேட்டாவை காப்பி பண்ணேன், சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபார்மேட்டும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு ஷீட் 2க்கு போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி பேஸ்ட் ஆகும். அதே மாதிரி இது வந்து நார்மல் பேஸ்ட்டு. இதே மாதிரி எல்லா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா பேஸ்ட்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதர் ஒர்க் ஷீட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? பிக்சர் ஃபார்மேட், லிங்க்டு ஃபார்மேட், அன்லிங்க் ஃபார்மேட், டிரான்ஸ்போஸ்னு எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஒர்க் புக்லேயும் அதே மாதிரி நம்ம பண்ணலாம். இது அதர் ஒர்க் புக்கு, இந்த புக்லேயும் நம்ம சேம் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். நமக்கு எந்த ஃபார்மேட்டில் பேஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்து பேஸ்ட் வித் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, டேட்டா 1ன்னு ஒரு டேட்டா இருக்கும், டேட்டா 2ன்னு ஒரு டேட்டா இருக்குது. இப்போது இந்த டேட்டா 1 வந்து டேட்டா 2வோட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், காப்பி பேஸ்ட். ஃபஸ்ட்டு டேட்டா 1 காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எங்கேருந்து பேஸ்ட் ஆகணும், நமக்கு இந்த செல்லேருந்து பேஸ்ட் ஆகணும். இப்போ நான் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் கொடுத்து மல்டிப்ளை கொடுத்து ஜஸ்ட் ஓகே பண்ணேன் அப்படின்னா இந்த 10 வந்து 1ஆல் மல்டிப்ளை ஆச்சு, 20 வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆச்சு, 30 வந்து 3ஆல் மல்டிப்ளை ஆச்சு, 40 வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆச்சு. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது மல்டிப்ளை இல்லாமல் நாம் வந்து அடிஷன் பண்ணலாமா? இதே மாதிரி இங்கே வச்சுக்கலாம். பேஸ்ட் ஸ்பெஷல் ஆடு, ஓகே. இப்போ பாருங்களேன், 10 + 1 11, 20 + 2 22. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் வித் ஸ்பெஷலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.